வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். ஸ்வீட்டான இந்த ஸ்நாக்ஸை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. ஒரு பேக்கெட் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 16 துண்டு இருக்குது. இந்த ப்ரெட்டில் ஒரு பக்கம் மட்டும் பட்டர் தடவிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயும் பட்டர் தடவி வச்சுருக்கேன். ப்ரெட்டோட ஒரு பக்கத்தில் பட்டர் தடவி இருக்கோம். இன்னொரு பக்கம் திருப்பி அதில் ஃப்ரூட் ஜாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை தடவிக்கலாம். ஃப்ரூட் ஜாம் தடவணுங்கிறது கட்டாயம் இல்லை, வேண்டான்னா விட்டுடலாம். ஒரு பக்கம் பட்டரையும் இன்னொரு பக்கம் ஃப்ரூட் ஜாமையும் தடவி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மிக்சி ஜாரில் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் 4 ஏலக்காயை போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். ஒரு 10-12 பேரிச்சம்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் முந்திரியையும் பொடிச்சு வச்சுருக்கேன். பேனில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். முதல்ல முந்திரியை போட்டு செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ துருவி வச்சிருந்த கேரட்டையும் போட்டு ஒரு 10-15 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். கேரட் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். சர்க்கரையோட ஏலக்காயை சேர்த்து பவுடராக அரைச்சி வச்சுருந்தோம். இதையும் போட்டுக்கலாம். பேன் சூட்லேயே 1 நிமிஷம் இதை பிரட்டி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு பேரிச்சம்பழத்தை நறுக்கி வச்சுருந்தோம். இதையும் போட்டு கலந்து விட்டுடலாம். சர்க்கரை ஓரளவுக்கு கரைஞ்சி தேங்காயோட கலந்துருக்கு. இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இந்த தேங்காய் கலவையை ப்ரெட்டில் தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். ப்ரெட்டோட நடுவில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சிடலாம். எட்டு ப்ரெட்டில் இந்த மாதிரி தேங்காய் கலவையை வச்ச பிறகு மீதி இருக்கிற 8 ப்ரெட்டை இந்த மாதிரி மூடி விடணும். ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கிது. ஆன்லைன்லேயும் இது கிடைக்கும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக பட்டர் தடவிக்கலாம். முதல் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் பட்டர் தடவினா போதும், மறுபடி ஒவ்வொன்றுக்கும் தடவ வேண்டியதில்லை. இப்போ இதில் ப்ரெட்டை வச்சு மூடிடலாம். மிதமான தீயில் ஸ்டவ் எரிய விட்டுருக்கேன். இப்போ டோஸ்டரை அது மேலே வச்சுக்கலாம். 2 பக்கம் டோஸ்ட் ஆகிறதுக்கு 1 நிமிஷம் பிடிக்கும். அதுக்கு இடையில் ஒரு 2-3 தரம் திருப்பி திருப்பி வைக்கணும். ஒரு நிமிஷம் ஆச்சு. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட தேங்காய் பன் மாதிரியே இருக்கும். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த கோகனட் ஸ்வீட் ப்ரெட்டை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.